நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல, உங்க தொழில்ல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு வெறும் படகோடு தன்னுடைய படகை ஓட்டிக்கிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையில இது போல ஒரு நாள் என் வாழ்க்கையில நடந்ததில்லையே அப்படின்னு ரொம்ப உள்ளம் உடைஞ்சு வேதனையோடு கண்ணீரோடு நிற்கும் போது ஏசாமி அங்க வந்து அவன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறாரு. 2 படகும் மூழ்கத்தக்கதா, அந்த வலை கிளியத்தக்கதா ஆண்டு ஒரு புதிய காரியத்தை செய்தாரு. உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரு. வழியே இல்லாத இடத்துல உனக்கு வழியை நான் இந்த மாசத்துல உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். வாய்ப்பே இல்லாத இடத்துல உனக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க 2 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா, சீரியாவுடைய ராஜா பெனதாத்துங்கிறவன் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி வந்து இஸ்ரவேலை அழிப்பதற்காக சுத்திலும் அவன் ராணுவத்தை கொண்டாந்து என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா இறக்கிட்டான். பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, அவங்களுக்கான நடப்பதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. இந்த இஸ்ரவேல் பட்டணத்தில் இருந்த சூழ்நிலையை போல எப்பக்கமும் திருப்ப முடியாத ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாளைக்கு இதே நேரத்துல நீ அற்புதத்தை பார்ப்ப. எப்படி செய்வார்? இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு ஆளே கிடையாது. ஆனா அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின் மூலமா கர்த்தர் அற்புதமான கிரியைகள் என்ன செய்தார். உங்களுக்காக கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவருடைய பிள்ளைய இந்த கால வேளையில உன் சூழ்நிலையை பார்க்காத, உன்னை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்காத, சம்பவங்களை பார்க்காத, உங்களுக்காக அற்புதம் செய்கிற அந்த தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் என் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். தேவன் இந்த மாதம் உங்களுக்கு